பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். 2 Samuel chapter 14 verses 24 and 25. ராஜா, அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பொழுதும் இல்லாதிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை வெளிப்புறமான தோற்றம் அல்ல, தேவன் விரும்பும் உள்ளான அழகை நாம் காத்துக்கொள்ளுவோம். வெளிப்புறமான தோற்றம் அல்ல, தேவன் விரும்பும் உள்ளான அழகை நாம் காத்துக்கொள்ளுவோம். இந்த பகுதியிலே அப்சலோமை குறித்து ஆவியானவர் எழுதி வைக்கிறார். அப்சலோம் 2 வருஷங்கள் எருசலேமிலே இருக்கிறான். ஆனால் ராஜாவின் முகத்தை அவன் பார்க்கவில்லை. ஏன்? ராஜா அவனை பார்க்க விரும்பவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் இருக்கலாம், எருசலேமில் வாசம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய ராஜாவாகிய தேவன் நம்மை பார்க்க விரும்புகிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், இவனை ஏன் ராஜா பார்க்க விரும்பவில்லை என்பதை நாம் தியானிப்போம். அதற்கு முன்பதாக இந்த அப்சலோமை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அந்த 25ஆம் வசனத்திலே அவனுடைய அழகை குறித்து அங்கு விவரிக்கப்படுகிறது. அவன் சௌந்தரியம் உள்ளவன், மெச்சிக்கொள்ளப்பட்டவன், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லை. அதாவது அவன் ஞானத்தில் சிறந்தவன், ஸ்மார்ட் பர்சன், நல்ல எல்லாரும் மெச்சிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட நல்ல திறமைகள் உண்டு. புறம்பான அழகும் அநேகரை கவர்ச்சியோடு கவர்ந்து இழுக்கும். இவைகள் எல்லாம் அப்சலோமுக்கு இருந்தன. ஆனால் இவைகள் மற்றவர்களால் மெச்சிக்கொள்ளப்பட்டு இருந்தாலும் ராஜாவினால் இவைகள் மெச்சிக்கொள்ளப்படவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் அழகையும் அறிவையும் ஆற்றலையும் திறனையும் கொடுத்திருக்கும் போது, அவைகளால் மற்றவர்கள் நம்மை மெச்சிக்கொள்ளும் போது தேவன் அவைகளால் கவரப்படுகிறவர் அல்ல. தேவன் கவர்ந்து நம்மிடத்தில் வருவது நம்முடைய உள்ளான அழகு. இந்த பகுதியில் அப்சலோமை குறித்து போன அதிகாரத்திலிருந்தே இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆவியானவர் ஏன் இந்த இடத்துல எழுதுகிறார்? அதுதான் இன்றைக்கு நமக்கு ரேமா. ஏன் இந்த பகுதியில் ஆவியானவர் எழுதி கொடுக்கிறார்னா, இந்த இடத்துல தான் ஆவியானவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சகோதரனே, சகோதரியே, வெளிப்புறமான தோற்றத்தை வைத்து யாரையும் நிதானிக்காதீங்க. உங்களையும் வெளிப்புறமான தோற்றத்தை வைத்து மற்றவர்களுடைய பாராட்டு பத்திரம் நமக்கு கிடைக்கும்போது அதை வைத்து நம்மை அளவிடக்கூடாது. தேவனுடைய பார்வையில் நான் பிரியப்படுகிறேனா? தேவனுடைய பார்வையில் நான் அழகாக இருக்கிறேனா? 2 வருடங்களாக ஏன் தாவீது ராஜா அப்சலோமை பார்க்க விரும்பவில்லை என்றால் அதற்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, இந்த அப்சலோம் ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன் கிடையாது. வெளிப்புறமான ஓப்பனாக பேசுகிறவன் இல்லை. உள்ளே ஒன்று வச்சுருப்பான், வெளியில் ஒன்று செய்வான். பாருங்கள், தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கொலை செய்தபோது அம்னோன் மீது பழி வாங்குவதற்கு ஒரு ராஜ விருந்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ரகசியமாக கொண்டு போய்
ராஜகுமாரர்கள் எல்லாரும் கூடியிருந்த இடத்துல அந்த அம்னோனை வெட்டி போட்டான். பழி வாங்குகிற குணம் இது ராஜாவுக்கு பிடிக்கல. 2, ராஜா பின் வைத்து போன மறுமனையாட்டிகள் 10 பேரை ஒரு உப்பரிகையின் மேலே வைத்து அவன் பிரவேசித்தான். இது தகப்பனுக்கு எதிராய் அவன் செய்த 2வது கிரியை. 3வது அவன் செய்தது, தாவீதை கர்த்தர் சிங்காசனத்தில் வைத்திருக்கும் போது தாவீதுக்கு விரோதமாக அவனே சேவகர்களெல்லாம் சம்பாதித்து ஜனங்களை தான் பக்கம் வசீகரித்து அழைப்பு இல்லாத இடத்துல இழுத்து கொண்டவன் இந்த அப்சலோம். இந்த 3 காரியங்களை நிமித்தம் ராஜா அவனை பார்க்க விருப்பப்படவே இல்லை. கடைசியில் நடந்தது என்ன? அப்சலோம் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன், சௌந்தரியம் உள்ளவன், உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த விதமான பழுதும் இல்லாதவன், ஒரு நடுக்காட்டில் எந்த அழகு மற்றவர்களால் மெச்சிக்கொள்ளப்பட்டதோ அந்த முடியே கர்வாலி மரத்தில் மாட்டி நடுவில் தொங்கி 10 பேர் சூழ அவன் அடித்து கொல்லப்பட்டான். அவன் ஓட்டம் பாதியிலே முடிந்தது. பிரியமானவர்களே, ராஜா விரும்புகிற அழகை நாம் பெற்றுக்கொள்வோம். ராஜா விருப்பப்படுகிற அந்த உள்ளான அழகை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஓட்டத்தை அவர் ஜெயமாய் வைப்பார், நீதியாய் வைப்பார். இந்த நாளிலும் அந்த ராஜா உங்கள் கைகளை பிடித்து உங்களை நடத்துவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலைவெளியிலும் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் இந்த நாளிலே நீர் கொடுத்த ரேமாவின்படி உள்ளான அழகுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் தரத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின இந்த நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய அறிவு, எங்களுடைய தாளந்து, எங்களுடைய அழகு, திறமைகள் இவைகளெல்லாம் நீர் தந்தவைகளப்பா. அதை உமக்கே நாங்கள் தருகிறோம். அதனாலே பெருமை கொள்வதற்கு அதில் ஒன்றும் இல்லை என்பதை அப்சலோமின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, நாங்கள் நீர் விரும்புகிற ஒரு திறந்த இருதயம், நீர் விரும்புகிற ஒரு தாழ்மையுள்ள வாழ்க்கை, தகப்பனுக்கு எதிராய் எழும்பின அப்சலோம் போல் இல்லாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த அலங்காரத்தை, உள்ளான அழகை கட்டி எழுப்ப ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் விரும்புகிற அழகோடு உம்முடைய பார்வையிலே நீர் எங்களை விரும்பி பார்க்கத்தக்கதாக எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், துதி, கணம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் மீது பிரியப்படுவாராக. ஆமேன்.